ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ணோம் வாங்க சொல்கிறேன். காலையில் கேம்ப்லேருந்து வந்தோங்க. வந்தப்போ செம்ம டயர்டு. ஆனால் உட்காந்துட்டோன்னு வைங்களேன், எந்திரிக்கவே முடியாது. இந்த பிரச்சனை நம்மள மாதிரி நிறைய லேடிஸ்க்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனால் வந்த கையோட பொருளுங்கெல்லாம் எங்கே வைக்கணுமோ, கொண்டு போன பொருளெல்லாம் அது எல்லாத்தையும் வச்சுட்டு, பிளாங்கெட்டு, பெட்ஷீட்ஸு, நம்ம கொண்டு போன அந்த பிக்னிக் பிளாங்கெட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ண வாஷிங் மிஷினில் போட்டுட்டு, அந்த டென்ட்டு கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. ஏன்னா நேற்று அந்த கிரவுண்டு கொஞ்சம் வெட்டாக தாங்க இருந்தது. ஸோ அதை நல்லா விரித்து காய போட்டுட்டு நான் போய் நல்ல ஒரு குளியல் போட்டு வந்த உடனே ஆஹா திருப்தியாக இருக்குது. குளித்த கையோட வீட்டில் ஒரு விளக்கியம் வச்சு சாமிக்கிட்ட ஒரு 4 கம்ப்ளைண்ட்டையும் பண்ணி, கடவுளே ஏன் என் வாழ்க்கை இப்படி பண்ண, கொஞ்சம் நல்லா பண்ணு அப்படின்னு எல்லாம் சொல்லி கிச்சனுக்கு வந்தாச்சு. இனி சுட சுட ஒரு கப்பு டீ. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாட்டர்டே மார்னிங் 11 மணிக்கு ஒரு டீ குடிக்க பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது 11 மணின்னு இல்லைங்க, எப்போ கொடுத்தாலும் டீ குடிப்பேன். நடுராத்திரியில் எழுப்பி ரஞ்சனி டீ குடிக்கலாமா அப்படின்னு சொன்னால் நான் எவ்வளோ தூக்கமாக இருந்தாலும் எந்திரிச்சு உட்காந்து டீ குடிப்பேன். ஆனால் இந்த அடிக்ஷனை எப்படியாச்சும் நிறுத்தணும், எனக்கே தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது, ஊட்டிக்கார பொண்ணுங்க, டீ இல்லாமல் இருக்கவே முடியாது. சுற்றி சுற்றி டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் வளர்ந்த ஒரு பொண்ணு நான். இனி ஒரு சின்ன வயசு கதை. நான் சின்ன வயசில் டான்ஸ் கற்றுக்கணும், பரதநாட்டியம் கற்றுக்கணுன்னு ஒரே அடம் எங்கள் அம்மா கிட்ட. நாங்கள் பெரிய வசதியான ஃபேமிலியெல்லாம் இல்லை. ஆனால் எங்கள் அம்மா கிளியராக என்கிட்ட சொல்லிட்டாங்க, நான் உன்னை டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விடுவேன், ஆனால் நீ நடந்து வந்து கற்றுக்கணும். ஏன்னா டான்ஸ் கிளாஸோட ஃபீஸையும் கட்டி உன்னை நான் பஸ்லையும் கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வர முடியாது. நீ அதுக்கு ஓகேனா நான் போய் உன்னை விடுறேன் அப்படின்னாங்க. நான் அப்போ என்ன ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் இருப்பேன்னு நினைக்கிறேன், 1st 2nd. அடம் பிடிக்கிறதுல நான் தாங்க பெரிய ஆள் எங்கள் வீட்டில். எது வேணுமோ எப்படியாச்சும் அடம் பிடிச்சு முகத்தை உறுத்தி மூஞ்சி உருன்னு வச்சு சாப்பிடாமலாம் இருந்து நடத்திடுவேன். ஸோ எங்கள் அம்மாவுக்கும் என்னை டான்ஸ்க்கு அனுப்பணும்னு ரொம்ப ஆசை தான். ஆனால் வீட்டில் ஃபைனான்ஷியல் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்பா ஆர்மியில் இருந்தார், அப்பா வேறு ஊரில் இருந்தார் எப்போவுமே. ஸோ செலவுக்கு காசு அனுப்புவார், அதை வச்சு தான் வீட்டில் இருக்கிற எல்லா விஷயமும் ஓடும். நம்மளை மாதிரி இந்த 80s கிட்ஸுக்கெல்லாம் இந்த விஷயம் புரியும். எப்படி பட்ஜெட் போட்டு மாத சம்பளத்தை எழுதுவாங்க எங்கள் அம்மா நோட் புக்கில், இவ்வளோ வந்திருக்கு, இதெல்லாம் செலவு இருக்குன்னு. எண்டில் பார்த்தா ஒரு துண்டு விழுகும் எப்போ பார்த்தாலும். அதை அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி இல்லை இந்த சீட்டு கட்டி அந்த மாதிரியெல்லாம் எப்படியோ சமாளிச்சிட்டாங்க. ஸோ இந்த டான்ஸு கற்றுக்கிறதுக்கு சாட்டர்டே சண்டே ஆனால் நானும் எங்கள் அண்ணனும் ரொம்ப தூரம் நடந்து போவோம். எங்கள் அண்ணன் எதுக்கு, எனக்கு காவலுக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்கள் அண்ணன் என் மேலே பயங்கர கடுப்பில் தான் வரும். உனக்கு தாண்டி டான்ஸு கற்றுக்கணும், நான் கிரிக்கெட்டை பார்க்காம இல்லை ஏதாச்சும் டிவியில் அன்றைக்கி மட்டும்தான் டிவியில் ஏதாச்சும் ப்ரோக்ராம் இருக்கும், அப்போ அதையும் பார்க்காம உன் கூட வரனே அப்படின்னு எல்லாம் சொல்லி திட்டிகிட்டே போகும், திட்டிகிட்டே கூட்டிகிட்டு வரும். ஆனால் அதுவும் ஒரு ஃபன்னு தாங்க. டீ எஸ்டேட் வழியாலாம் போய் அப்படியே பாதி வழியில் இன்னொரு ஃப்ரெண்டையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் இன்னொரு பொண்ணையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் 4 பேர் தான் டான்ஸ் கிளாஸ்க்கு நடந்து போவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் நடப்பேன் டான்ஸ் கிளாஸுக்கு, வர்றதுக்கும் 5 to 6 கிலோமீட்டர்ஸ். அப்போது அந்த மாதிரி ஒரு ஆர்வம் அப்போ இருந்தது டான்ஸ் கற்றுக்கணுன்னு. ஆனால் இப்போது காரில் போய் ஏதாச்சும் கற்றுக்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த ஆர்வமோ அந்த இதுவும் வரமாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்டோரியை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு காரணம் இருக்குது. என்னோடய கசின் சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் டான்ஸ் கற்றுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. நான் கற்றுக்கிட்டு இருந்த டைமில், ஏன்னா நான் வெக்கேஷனுக்கெல்லாம் ஊருக்கு போனேன்னா எல்லாருக்கும் முன்னாடியும் பயங்கரமாக சீன் போடுவேன், எனக்கு பரதநாட்டியம் தெரியும் அப்படின்னலாம் சொல்லி. அப்போ இவங்களுக்கும் ஆசை தான். பட் அங்கே ப்ராப்பரான டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க, இல்லைனா வீட்டில் யாரும் விட மாட்டாங்க. அப்போல்லாம் எப்படின்னா, படிப்பு ஒன்று தான் குறிக்கோள், படிப்பை தவிர நீ எது பண்ணாலுமே அது விட மாட்டாங்க வீட்டில். ஆக்சுவலி நான் அப்படி பார்த்தா நான் ரொம்ப லக்கி தான். ஏன்னா என்னோடய 2 பேரண்ட்ஸுமே என்னை எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணுறதுக்காக விட்டாங்க. பாட்டு பாடுறதுக்கு, ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸு, கேம்ஸு எல்லாத்துக்குமே எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எனக்கு எதுக்குமே நோ சொன்னதாக எனக்கு ஞாபகமே கிடையாது. ஸோ அதனால் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சு. பட் அப்படி கிடச்சுமே நிறைய ரீசோர்ஸஸ் இல்லாதனால, ஃபினான்ஷியலி ஓகேவா இல்லாதனால நிறையா ஐ குடன்ட் டூ. ஆனால் பட் ஐம் ஈவன் தென் ஐம் வெரி பிளெஸ்ட். ஸோ அந்த கசின்ஸ்னால் அப்போ கற்றுக்க முடியாத டான்ஸை இப்போ என்னோடய நிறைய கசின்ஸ் அவங்களோட குழந்தைங்க வேலைக்கு போனதுக்கப்புறம், அவங்களோட குழந்தைங்க கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் காலேஜ்லேருந்து இப்போ வயசான காலத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக டான்ஸ் கற்றுக்க போயிட்டுருக்காங்க. என் கசின் சிஸ்டர் இப்போ தான் ரீசெண்டாக குருவாயூரில் அரங்கேற்றம் வேறு பண்ணாங்க. இதெல்லாம் கேட்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்குங்க. தட் விமன் ஆர் ஓப்பனிங் அப், இப்போ ஏஜ் இஸ் நோ பார். உங்களுக்கு
எப்போ எதை கற்றுக்கணும்னு தோணுதோ அப்போ போய் நீங்கள் அதை கற்றுக்குங்க. உங்களுக்கு டான்ஸ் கற்றுக்கணுமா, பாட்டு கற்றுக்கணுமா, எதுக்குமே வயசு ஒரு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு பேஷன் இருக்குது கற்றுக்கிறதுக்கு, டைம் இருக்குது, காசு இருக்குன்னா தயவு செஞ்சு போய் கற்றுக்குங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்தியாவில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அந்த பேரியர்ஸ் எல்லோரும் பிரேக் பண்ணுறாங்க விமென். பட் ஒரு காலத்தில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு கார் ஓட்ட கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை. இப்போ வரைக்குமே கற்றுக்கிட்டது கிடையாது. இப்போவும் ஷீ திங்க் ஷீ இஸ் டூ ஓல்டு டு கற்றுக்கிறதுக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு வேணும்னா இப்போ கூட போய் கற்றுக்கலாம். பட் சில டைம் அவங்க நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் டிரைவிங் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்கு கல்யாணம் ஆகி எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி நாங்கள் ஒரு லெவல் ஆனதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாவை சொன்னேன், கார் கற்றுக்க போங்க டிரைவிங் ஸ்கூலில் அப்படின்னு. ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த வயசில் எதுக்கு இது அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து அதை பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஆனால் இங்கே யூஎஸ்க்கு வந்தப்போ நான் அவங்கள ஒரு மியூசிக் கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போவேன். என் பெரிய பொண்ணு பியானோ கற்றுக்கிட்டு இருந்தா அப்போது. ஸோ அவளை கிளாஸ்க்குள்ளே விட்டுட்டு நாங்கள் வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வயசான ஒரு பாட்டி அம்மா வருவாங்க. வந்துட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அது ஒரு மியூசிக் ஸ்கூல். ஸோ ஒரு ரூமில் ஒரு டீச்சர் இருப்பாங்க. வயலின், கிட்டார், பியானோ, பாட்டு பாடுறது, ட்ரம்ஸ் எல்லாமே எது வேணாலும் கற்றுக்கலாம். ஸோ இந்த வயசான பாட்டியம்மா அங்கே உட்காந்துட்டு அப்படியே ஒரு கான்வர்சேஷனில் எங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு 66 வயசாயிடுச்சு, நான் வந்து நர்ஸாக வேலை பார்த்தேன், 65 தான் ரிட்டையர்ட் ஆனேன். ஸோ நர்ஸாக வேலை பார்க்கும்போது நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன், எனக்கு வந்து கிட்டார் இல்லை வயலின் கற்றுக்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனால் இப்போ தான் இந்த வயசில் தான் எனக்கு அதுக்கான டைமும் இதுவும் இருக்குது. அங்கே உட்காந்து ப்ராக்டிஸ் வேறு பண்ணுவாங்க வெயிட்டிங் ரூமில். அதுவே எவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும் தெரியுமாங்க. ஸோ யார் நம்மளை பற்றி என்ன நினச்சாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, யாரை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுக்கு பண்ண பிடிச்சிருக்கா, உங்ககிட்ட டைம் இருக்கா, போய் கற்றுக்குங்க. மீன் குழம்பும் மீன் வறுத்ததும் பொரியலும் சுடு சுடு சாதமும் ரெடி ஆகிடுச்சு. பின்னாடி பக்கம் இலை இருந்துச்சு, வாழை இலை கொண்டு வந்து நல்ல சுட சுட சாதத்தில் மீன் குழம்பை ஊற்றி நல்ல மீன் வறுவலை வச்சு பொரியலையும் வச்சு 2 பேருக்கும் மடமடன்னு ஊட்டி விட்டால் என் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ப்ளஸ் எனக்கே அவங்களுக்கு ஊட்டி விட பிடிக்கும், அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் ஊட்டி விட்டால். அது என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா சாப்பிட்டதுக்கு நல்ல தூக்கம் வருது. நேற்று கேம்பில் சரியாக தூங்கவும் இல்லை, அதனால போய் நல்ல ஒரு நேப் தூங்கி எழுந்திரிச்சிட்டு சுட சுட ஒரு சாயா. எப்படி சாட்டர்டே முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ரஞ்சினி. Have a wonderful day. Bye.